பண்ணும்? சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆழ் மனம். அதுதான் எக்ஸிகியூஷனுக்கு காரணம். இந்த உலகத்துல பல பேரு ஏன் இந்த தப்பு நடக்குது, எதனால இந்த தப்பு நடக்குதுன்னு கஷ்டப்படுறான் பாருங்க. நான் அவ்வளவு யோசிச்சேன் சார், வேண்டாம்னு நினைச்சேன் சார், ஆனா அதை ஏன் பண்ணுனேன்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறான் பாருங்க. கான்சியஸ் மைண்ட்ல எடுக்கிற எந்த டெசிஷனையுமே உங்களால கண்டினியூ பண்ண முடியாது. சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு தாட் பதிஞ்சு போச்சுன்னா அதை செய்யாம இருக்க முடியாது உங்களால. இப்ப நீங்க யோசிப்பீங்க, சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னா முடியாது, முடியாது. ஏன் தெரியுங்களா? கான்சியஸ் மைண்ட்ங்கிறது 1% வச்சுக்கோங்க, 10 பிரிச்சுக்கோங்க. 10ல அது 10 மார்க் கொடுத்துறீங்க, அதுக்கு 10 100, அதுல 10 மார்க். அப்போ 100ல 10% கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோல் இருக்கு. பாக்கி 9 × 10 யார் கண்ட்ரோல் தெரியுமா? சப்கான்சியஸ் மைண்ட். இதை எப்படி ஹிந்து பிலாசபில வச்சா தெரியுங்களா? நவராத்திரின்னு அம்பிகைக்கு 9 நாள், சிவராத்திரி என்று சிவனுக்கு ஒரே நாள். அறிவு ஒரு பகுதி, மனம் 90 பகுதி, 9 மடங்கு வலிமை உடைய அறிவை விட மனம் என்பது 9 மடங்கு வலிமை உடையது. 9 மடங்கு வலிமை உடைய ஒண்ணு நீங்க எப்படி? அதனாலதான் துர்க்கைக்கு 18 கைன்னு எழுதி வச்சா, 9 × 2. சிவபெருமான் அதெல்லாம் ஒரு பகுதி, ஆனால் மாதிரி 9